விக்கல் திடீர்னு ஒரு விக்கல் வருது அப்படின்னா உடனே நம்ம டக்குன்னு பல பேர் என்ன நினச்சிது, ரொம்ப விக்கிட்டு இருக்கிறான், உடனே விக்கல் வந்துச்சுன்னா உன்னை யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விடுவோம். அதை ஒரு விக்கல் நினைக்கும் போது யாரோ ஒருத்தங்க நினைக்கிறாங்கங்கிறதுக்கு எந்த அளவுக்கு அதில் ஒரு மருத்துவ உண்மை இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அதை வேடிக்கையாக மருத்துவ உலகில் ஒன்று சொல்லுவாங்க, யாரோ நினைக்கிறாங்களா இல்லை கடவுள் ஒன்று நினைக்கிறாரான்னு தெரியல, கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கூட உண்டு. அந்த அளவுக்கு விக்கல் ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், சில நேரங்களில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நோய்க்குறி குணமாகவும் இருக்கலாம். அதனால் சின்ன எப்போதாவது சாப்பிட்ட உடனே ஏற்படக்கூடிய விக்கல் இல்லை பசியில் வரக்கூடிய விக்கல் அதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை எப்போவாது ஏற்பட்டுச்சுன்னா. ஆனால் ஒரு வயோதிக நிலையில் நுரையீரல் சார்ந்த நோய்கள் இருக்கும் பொழுது, இதயம் சார்ந்த நோய்கள் இருக்கும் பொழுது ஒரு விக்கல் வருகிறது, அந்த விக்கல் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது, மருந்துகளில் கட்டுப்பட மாட்டேங்குது அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு நோய்க்குறி குணமாக இருக்கும். உடனடியாக அதுக்கு சிகிச்சை அளித்து, அது குறிப்பாக அந்த விக்கலை நிறுத்துறதுக்கு சிகிச்சை அளித்து மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணத்தைக்கும் சரியாக சிகிச்சை அளிக்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும். சரி, முதல்ல இந்த விக்கல் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாதாரணமாக நடக்கக்கூடியது செரிமணம் ஒட்டி உள்ள விஷயங்கள்ல இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காரம் சாப்பிட்ட உடனே விக்கல் வரும். கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருந்தது, உணவில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா உடனடியாக அந்த விக்கல் ஏற்படும். விக்கல்ங்கிறது அந்த ஃப்ரெனிக் நர்வுன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய டயஃப்ரத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு நரம்பு. அந்த ஃப்ரெனிக் நர்வை தூண்டுறதுனால அது இழுத்து விடுறதுனால வரக்கூடிய தன்மை தான் அந்த விக்கல் உணர்வு. அந்த விக்கலுக்கு நம்ம நேரடியாக ஃப்ரெனிக் நர்வு இதாக போய் நரம்புக்குரிய மருந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சீரணத்தை சரிப்பட்டினாலே உடனடியாக அந்த விக்கல் நிற்கும். இப்போ நமக்கு காரமான உணர்வு எடுத்து அது வருது அப்படின்னா உடனடியாக ஒரு 2-3 கூளை தண்ணீர் அருந்தினாலே சரியாகும். இல்லைன்னா ஒரு கூளை மோர் குடித்தாலே ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே அந்த தொடர்ச்சியான அந்த விக்கல் நின்றுடும். அப்படி இல்லாமல் சில நேரங்களில் எண்ணெய் பலகாரங்கள் நிறைய எடுக்கிறவங்க, ஆயிலி ஃபுட்டாக நம்ம ரொம்ப பானிபூரி எடுக்கிறது, இல்லைன்னா ரொம்ப பூரி நிறையா எண்ணெயில் பொரித்த உணவு எடுக்கிறது, இல்லை எண்ணெய் சிற்றுண்டிகள் எடுக்கும் பொழுது அதனால் வாய்வு உண்டாகி அந்த வாய்வை தொடர்ந்து வரக்கூடிய விக்கலுக்கு சீரணத்தை சரியாக்கக்கூடிய சீரக தண்ணீர் குடிக்கிறது, இல்லை இஞ்சி தேனூரல் எடுத்துக்கிறது, இஞ்சி ரசாயனம் எடுத்துக்கிறது, சீரக வில்வாதி லேகியம் சொல்லுவாங்க, சீரகத்தையும் வில்வக்கட்டையில் கஷாயம் எடுத்து அது ரெண்டையும் சேர்த்து சித்த மருத்துவத்தில் லேகியம் எடுப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டாலே சீரணம் சரியாகி அந்த விக்கல் தொடர்ந்து வர்ற தன்மை குறைந்து கொள்ளும். ஒரு நபருக்கு அடிக்கடி எப்போவுமே விக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த 2 பிரச்சனைகளில் ரொம்ப ஜீரணத்தினாலேயோ இல்லை நுரையீரல் சார்ந்து ஏதாவது நோய்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவத்தில் ரொம்ப எளிய ஒரு கை பக்குவம் ஒன்று சொல்லுவாங்க, அது ரொம்ப அழகான ஒரு பாடலில் கூட உண்டு. 8 திப்பிலி ஈரைந்து சீரகம் சுட்டு தேனில் கலந்துண்ண விக்கலும் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா 8 திப்பிலினா 8 திப்பிலியும் ஈரைந்து சீரகம் 10 சீரகம் 8 திப்பிலி ஈரைந்து சீரகம் ரெண்டையும் நல்லா வறுத்து பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை கொஞ்சம் தேனில் குழச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அதிலேயே விக்கலும் விட்டு போகும், விக்கல் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு வரி உண்டு, அதில் என்னென்னா விக்கலும் விட்டு போகும் விடாவிடில் போத்தகம் சுட்டு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன போத்தகம்னா சில பேர் அதை தவறாக புத்தகம் சுட்டு போடுன்ட்டு அப்படி சரியா இல்லைன்னா அந்த புத்தகத்தையே கிழிச்சு போட்டுரு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் உண்மை காரணம் என்னென்னா போத்தகம்னா போத்துன்னா மயிலினுடைய இறகை, இந்த 8 திப்பிலி ஈரைந்து சீரகம் அதோடு சேர்ந்து மயிலிறகையும் நல்லா சுட்டு அந்த 3ஐயும் குழைத்து தேனில் குழைத்து போட்டோன்னா அது விக்கலை போக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு. மயில் இறகிற்கு அந்த மாதிரி செம்பு சத்து நிறையா உள்ள ஒரு மருத்துவ பொருள், அது ஜீவ பொருள். அந்த செம்பு சத்து இருக்கிறதுனாலையும் அந்த திப்பிலி சீரகம் திப்பிலி சளி சார்ந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும், நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும். சீரகம் சீரணத்தை சரிப்படுத்தும், அஜீரண கோளாறு ஏதாவது இருந்தால். நரம்புகள் சார்ந்து அந்த நரம்புகளில் உள்ள தொந்தரவுனால் ஏற்பட்ட ஒரு விக்கலாக இருந்ததுன்னா அந்த மயிலிறகு சரி பண்ணும். ஸோ ஒரு சின்ன எளிய ஒரு மருந்து மூலமாக விக்கலுக்கான பல்வேறு காரணங்களை சரிப்படுத்தக்கூடிய தன்மையை அந்த 8 திப்பிலி சீரகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திப்பிலி சீரகம் மயிலிறகு சேர்ந்த பொடி, மயிலிறகாதி சூரணம் அப்படின்னு கூட சித்த மருத்துவத்தில் இந்த பொடியை கொடுப்பாங்க. அந்த பொடியை வாங்கி அதை நம்ம நல்லா ஒரு 3 சிட்டிகை இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேனில் குழச்சி உணவுக்கு முன்னாடி கொடுத்தோன்னா அது மூலமாக இந்த விக்கலை உடனடியாக குறைச்சிக்கலாம். சில நபர்கள் இதய நோயாளியாக இருக்காங்க, தொடர்ந்து இதய நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை சிறுநீரக நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்காங்க.
அப்படி இருக்கிறவங்களுக்கு விக்கல் வந்ததுன்னா நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு விக்கல் வருது அப்படின்னா சில நேரங்களில் அது மாரடைப்புக்கு முந்தைய செய்கையாக கூட இருக்கலாம். அதனால் தொடர்ச்சியான விக்கல் இருக்குது, குறைய மாட்டேங்குதுன்னா நேரடியாக அவர்களுடைய குடும்ப மருத்துவரை பார்த்து, இல்லை இதய நோய்க்கு மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் மருத்துவரை பார்த்து இதற்கு பின்னாடி மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத அவர்கள் நாடி மூலமாக இல்லை தேவைப்பட்டால் ஒரு இசிஜி மூலமாக தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம விக்கல் தானே அப்படின்னு அலட்சியமாக விட்டுட்டு அது வந்து ஒரு தீவிர மாரடைப்பை கொண்டு வந்தும் விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். நம்மளுடைய இரத்தத்தினுடைய உப்புக்கள் சரியான அளவில் இல்லாமல், இப்போ சிறுநீரக நோயில் நம்ம ஒவ்வொரு தடவையும் எலக்ட்ரோலைட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். சோடியம் பொட்டாசியம் லெவல் மாறி மாறி இருந்ததுன்னா அதனாலேயும் கூட வந்து விக்கல் ஏற்படுவது ஒரு குறிகுணமாக ஏற்படலாம். அதனால் நம்ம அந்த நேரத்துலையும் அலட்சியமாக இருந்துட்டு அது ஒரு சிறுநீரக செயலிழப்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. ஸோ விக்கல் வந்து வெகு சாதாரணமாக அஜீரணத்தில் ஏற்படலாம், இல்லை நம்ம சாப்பிடும் பொழுது காரம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறதுனால இருக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து இதய நோய்க்கோ இல்லைன்னா சிறுநீரக நோயிலையோ அந்த காரணத்தினால ஏற்படலாம். ஸோ எதனால் ஏற்படுகிறதுங்கிறத தெரிஞ்சு அதற்குரிய வைத்தியத்தை சரியாக எடுத்துக்கொள்வது நல்லது. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி விக்கல் வருதா உடனே பயமுறுத்தினா விக்கல் நின்றோம், இல்லைன்னா சர்க்கரையை வாயில் போட்டால் விக்கல் நின்றோம், இல்லை நிறைய கடகடான்னு தண்ணீர் கொடுத்தா நின்றோம் அப்படின்னு பல கை வைத்தியங்களாக செய்வாங்க. அதில் ஒன்றும் பெரிதாக தவறு இல்லை தான். ஆனால் அது வந்து ஒரு நோய் நிலையை ஒட்டி ஏற்பட்ட விக்கலாக இருந்ததுன்னா இந்த வெறும் பயமுறுத்தல்கள் வந்து அவர்கள் வாழ்க்கையை பயமுறுத்தக்கூடிய ஒரு நோயாக கொண்டு போய் கூட விட்டுடும். அதனால் ரொம்ப அலட்சியமாக இருக்க வேண்டாங்கிறது தான் முக்கியமான செய்தி. இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன குறிகுணங்கள் இருந்தாலும் அந்த குறிகுணங்களுக்கு பின்னாடி பெரு நோய்கள் ஒளிந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் மக்களுக்கு நமக்கு தெரிந்திருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவமனையில் மருத்துவரோடு செலவழிக்கக்கூடிய நேரம் வந்து குறுகி கொண்டே இருக்குது. அது மருத்துவருக்குரிய நேர நெருக்கடியினாலேயோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரி விசாலமாக விரித்து சொல்வதற்கான ஒரு வழக்கம் இல்லாமல் போய்விட்டதுனால பல நேரங்களில் நோய்க்கு மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த மருந்து என்னை காப்பாற்றி காலமெல்லாம் வைத்திருக்கும்னு நினைக்கிறது ஒரு தவறான விஷயம். அதனால் மனிதர் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து எந்த உணவு நமக்கு தேவை, என்ன மாதிரி சட்டை போடணும், என்ன மாதிரியான வாழ்வியல் வாழணும், நாம் எப்படி அக்கறைப்படணுமோ அதே மாதிரி நம்ம உடல்நலம் குறித்த ஒரு புரிதல், நமக்கு நோய்களை பற்றியும் உடல்நலம் குறித்த ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நலம்ங்கிறது வந்து வெறும் நோயாளிக்கும் மருத்துவனுக்குமான ஒரு தட்டையான பாலம் கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. சூழல் குறித்த அக்கறை, உணவு குறித்த விஷயங்கள், அப்புறம் வாழ்வியல் குறித்த விஷயங்கள், இதெல்லாம் சேர்த்து வரும் பொழுது தான் வந்து அந்த நோயிலிருந்து முழுமையாக நம்ம விலகி இருக்க முடியும். விக்கல் மாதிரி சிறு சிறு குறிகுணங்களையும் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த முழுமையான ஒரு ஆரோக்கியமும் நலமும் என்றென்றும் நமக்கு இருக்கும். இன்றைக்கு வந்து நிறைய நோய்களை வந்து முழுமையாக குணப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. குறிப்பாக தொற்றாத வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாம் காலம் பூரா மருந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கணுமோ அப்படிங்கிற லெவலில் போய்கிட்டே இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய உணவு கலாச்சாரம் சிதைஞ்சு போயிருக்கிறது, சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு மாசுக்கள், இதெல்லாம் தாண்டி மனித மனம் வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்தோடையும் விகாரத்தோடையும் இப்படியே இருக்கிறது. இதெல்லாம் தான் வந்து இந்த நம்மளுடைய நோய்களை வந்து முழுமையாக நம்மை விட்டு அகலாமல் செய்ய இருக்கிறது. இதுக்கு வந்து இந்த புரிதல் ஒவ்வொரு நபருக்கும் இருந்தால் தான் நம்மளுடைய நலவாழ்வுங்கிறது வெறும் மாத்திரை மருந்துலையோ இல்லைன்னா வந்து ஒரு நல்ல இன்சூரன்ஸ் வாங்குறதுலையோ இல்லை, அதை தாண்டி நம்ம வாழ்வியலை செம்மையாக வைத்துக்கிறதுல தான் இருக்குங்கிற புரிதல் நமக்கு வரும். அப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நோயை பற்றியும் வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் அந்த காலத்தில் நிறையவே இருந்துச்சு. இது வந்து நமக்கு மரபு சார்ந்தே கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு உணவை எடுத்தாலும் இது சூடு தரும், இது குளிர்ச்சி தரும், இது வாய்வு, இது வந்து நீர் இருக்குது, இதை வந்து இந்த காலத்தில் எடுக்கக்கூடாது, இந்த பருவத்தில் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கோடை காலத்தில் இந்த உணவை தான் நிறைய எடுக்கணும், இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்வோடு ஒட்டி நம் மரபோடு ஒட்டி இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு இன்றைக்கி இருக்கிற துரித காலத்தில் நம்ம அதிகபட்சம் தெரிகிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஹை கலோரி ஃபுட்டு, இது சாப்பிட்டா ரொம்ப குண்டாயிருவோம், இல்லை இதில் நிறைய நார் சத்து இருக்குது, இதில் நார் சத்து இல்லை, இந்த மாதிரி மேற்கத்திய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய தரவுகளை மட்டும்தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மக்கிட்ட பண்டைய மரபு வந்து ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மருத்துவ கருத்துக்களை மரபோடு தள்ளிட்டு வந்துச்சு. நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்ம பாட்டி தாத்தாவுக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் இன்றைய தலைமுறைக்கு தெரியலை.
அது தெரியாததுனாலேயே நோயை பற்றிய புரிதலும் நமக்கு இல்லை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குரல்லையே வந்து நம்மளுடைய முதல் வார்த்தையில், நம்மளுடைய முதல் குரல்லையே நம்மளுடைய அம்மாவோ பாட்டியோ என்ன தொண்டையில் ஏதாவது சளி பிடிச்சிருக்கா, வாய் சரியா இல்லையே அப்படின்னு சொல்கிறது, முகத்தை பார்த்த உடனே என்ன உனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கா, இல்லைன்னா வந்து என்ன கவலையாக இருக்க, வயிற்று வலி எது இருக்கா அப்படின்னு பாட்டி தாத்தாக்கள் கேட்கிறதுங்கிறது வெறும் அக்கறை விசாரிப்பு இல்லை. அந்த நுண்ணறிவு, அந்த நுண்ணிய பார்வை மூலமாகவே அவர்களால் வந்து இந்த மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற துரித உலகத்தில் இது எத்தனையும் நம்ம தொலைச்சிட்டோம். சின்ன சின்ன நோய் குறிகணங்களை வந்து நம்ம வந்து உடனடி நிவாரணத்துக்காக ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு அந்த நேரத்தில் செய்கிற செய்கை மூலமாக அதை மறந்துடுறோம். அப்படி ஒரு சிறு சிறு விஷயங்களை நம்ம வந்து அலட்சியமாக விடுறது பின்னால் வந்து ஒரு பெரிய நோயாக கூட வந்திருக்கும். இன்னொரு விஷயம், அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெரிதாக வந்து மாத்திரைகள் போடாமல் உணவுலேயே சரி பண்ணிட்டு போகிறதுக்கு அப்படி செய்யாமல் எங்கேயாவது போய் அதுக்கும் ஒரு விலை கூடின மாத்திரை எடுக்கிறது, அதுக்கும் வந்து ரொம்ப நாள்பட்ட சிகிச்சை செய்கிறதும் தவறான ஒரு விஷயம். அதிகபட்ச அக்கறையும் கரிசனமும் கூட சில நேரத்தில் தேவையில்லாமல் நமக்கு நோயை கொண்டு வந்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ என்ன தெரியணும் அப்படின்னா, மொத்தமான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அதுக்கு நம்மளுடைய பண்டைய மரபுகள் ரொம்ப பலமாக இருந்துச்சு. அதை நம்ம மீட்டெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான